வணக்கம். எந்த ராசிக்காரவா இன்னைக்கு பௌர்ணமியில எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு இந்த பௌர்ணமியில ஒரு சிறந்த வழிபாடு. அமாவாசையா இருக்கட்டும், பௌர்ணமியா இருக்கட்டும், தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த பௌர்ணமியும் அமாவாசையும் எப்பொழுதும் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு மட்டுமே சிறந்ததுன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ராசிக்காரவாளுக்கும் ஒரு வழிபாடு என்பது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். ஸோ எந்த ராசிக்காரவங்க என்ன வழிபாடு செய்யலான்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன். 12 ராசிக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், எந்த மாதிரியான நிறங்களை நம்ம பயன்படுத்தலான்றத எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் விளக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷராசிக்காரவா பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரவா இந்த பௌர்ணமியில அல்லது இந்த ஆணி டு ஆடி மாதம் சிறுதெய்வ வழிபாடின் மீது கவனம் செலுத்தினா உங்களுடைய வாழ்வியல்ல எண்ணற்ற மாற்றங்களை உங்களால் உணர முடியும். அதே சமயம் வருமானம், வாழ்வியல்ல ஏதாவது ஒரு தடைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். குறிப்பாக வழக்கு சார்ந்த நிலைகளிலிருந்து உங்களால் முற்றிலும் விடுபட முடியும். உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், அல்லது சிறுதெய்வ இஷ்டதெய்வ சிறுதெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல்ல இந்த ஆணி டு ஆடி மாதம் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை நீங்கள் பெற முடியும். அப்போ எந்த மாதிரியான விஷயத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்யலான்னும் போது, அப்போ சிறு தெய்வங்களுக்கு உணவு ரீதியான படைகளை விட பால் போன்ற ஒரு திரவ நிலை உணவுகளை வைத்து நீங்க படைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் என்பது மென்மேலும் ஒரு படிக்கட்டு போல நீங்க உயரக்கூடிய வாழ்வியல இந்த 2 மாசத்தை உங்களால உணர முடியும். இது ரிஷபராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிஷபராசிக்கு விநாயக பெருமானுடைய வழிபாடு இந்த பௌர்ணமியில ஒரு சிறந்த வழிபாடா இருக்கும். எருக்கனுடைய மாலை அணிவித்து அல்லது அருகம்பில் வச்சு விநாயக பெருமான வழிபாடு செய்யலாம். 21 ஒற்றை செம்பருத்திய வைத்து அவர்கள் வழிபாடு செய்தாயனால் இரத்த சம்பந்தமான உபாதைகள் நீங்கும், சகோதரர்களுக்குள்ள இருந்த பகைகள் விலகும், வருமான தெளிவு மேம்படும், ஒரு வளமான வாழ்வியல நம்மளால நிதர்சனமா வாழ முடியும். எல்லையற்ற இன்பங்களை பெறணும்னா நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியா செய்துக்கிட்டே இருந்தனாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ சிவந்த நிற ஆடை விநாயக பெருமானுக்கு சாத்தி நம்ம வழிபாடு செய்யலாம். சிவந்த நிற பூக்களால் வழிபாடு செய்யணும். அவருக்கு வைத்து படைக்கக்கூடியது என்ன வச்சு படைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிற பொங்கல் இட்டு படைக்கலாம், அல்லது புளியோதரை இந்த மாதிரியான உணவுகள் வைத்து விநாயக பெருமானுக்கு நீங்க படைத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் ஒரு எண்ணற்ற மாற்றங்களை உணர்வதை உங்களால உணர முடியும். அப்போ மிதுன ராசிக்கு எந்த வழிபாடு செய்யலான்னு பார்க்கின்ற பொழுது, மிதுன ராசிக்கு இந்த மாதத்துல அடுத்த ஆணி மாதம் அல்லது ஆடி மாதத்துல சின்ன சின்ன சகோதரருக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிலை உருவாகும். அதே சமயம் உடல் சார்ந்த ஒரு சோர்வு நிலை உருவாகும். தொழில் ரீதியான தேய்மானம், படிப்புலையும் ஒரு நல்லா படித்திருந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் மன ரீதியாகவும் கலக்கம் பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆணி மாதம் ஆடி மாதம் இருக்குது. ஸோ தன்வந்திரி வழிபாடு உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு. இப்போ தன்வந்திரி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் சிறந்த ஒரு நிலையை உங்களால் எட்டி பிடிக்க முடியும். துளசியில தன்வந்திரிக்கு சாத்தி அழகு பார்க்கலாம், அல்லது 7 விதமான 7 தாமரைகளை கொண்டு அவருக்கு பூஜித்து வந்தீங்கன்னா உங்களுடைய மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல நிலைய இந்த வழிபாடு உங்களுக்கு தரும். அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, பணவரவுகள் ரீதியாகவும் சரி, அல்லது படிப்பு ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வேணும்னா தன்வந்திரி வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாடா உங்களுக்கு இது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரவாளுக்கு எந்த வழிபாடு செய்யலான்னும் போது, குருவினுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு ஏற்ற வழிபாடா இருக்கும். ரமண மகரிஷியை வணங்கலாம், அல்லது ராம் சுந்தர வணங்கலாம், அல்லது எந்த விதமான குருவாக மனித உருவெடுத்து வளர்ந்து வாழ்ந்து மகா சமாதி அடைந்தவர்களை நீங்க வணங்கலாம். ராகவேந்திரர் வணங்கலாம், அல்லது இந்த பச்சை சித்தர்ன்னு சொல்றாங்க அவரை வணங்கலாம். எந்த விதமான சித்த பெருமக்களை நீங்க வணங்க வேண்டிய மாதமா இந்த ஆணி டு ஆடி மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்துல நீங்க அவர்களை வணங்கலன்னா நிதானமான ஒரு மனநிலை கிடைக்கும், சோர்வில்லாத ஒரு வாழ்வியல் கிடைக்கும், தோல்வியை நோக்கி நமக்கு ஒரு பயம் வராது, வெற்றியை நோக்கியே நம்ம பயணிக்க முடியும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் இந்த சித்த பெருமக்களுக்கு மிக எளிதாக கிடைத்தது. ஏன்னா சிவனை வணங்கினா சித்தர்களை வணங்கினாலும் ஒண்ணுதான். அப்ப சிவனை வணங்குவதும் அதை விட மேலானது சித்தர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சித்தர் வழிபாடு நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்களை கடகராசிக்காரவால் உணர்வது சத்தியம். அடுத்தது சிம்மராசிக்காரவாளுக்கு எந்த மாதிரியான தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யலான்னும் போது, சிம்மராசிக்காரவாளுக்கு பெண் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ஒண்ணு. இந்த பெண் தெய்வ வழிபாட்டுல அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைலி புத்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வதி தேவியினுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை வடிவம். ஸோ அந்த அந்த வடிவத்தை நம்ம வணங்கணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா பார்வதி தெய்வ
வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு வாழ்வியல கொடுக்கும். மஞ்சள் நிற ஒரு பட்டாடையோ அல்லது ஏதாவது வச்சு அவங்களுக்கு சாத்தி அழகு பார்க்கலாம். உணவாக பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வச்சு அவங்களுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷமானது. வரக்கூடிய ஒரு யாராவது ஒரு கல்யாணம் ஆகி வராங்க, அல்லது ஒரு ஒரு மங்கல்யமா இருக்கக்கூடியவர்கள் வராங்க, அல்லது மாங்கல்யத்துக்குடையவர்கள் வராங்க, அல்லது குழந்தை பாக்கியத்தோடு வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸசைஸ் நம்ம வந்து தானமாக கொடுத்தோன்னா உங்க வாழ்வியல மென்மேலும் நீங்க உயர்றதை உங்களால உணர முடியும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் இல்லாத நிலை விலகி உங்களுடைய வாழ்வியல ஒரு எண்ணற்ற ஏற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்வை கொடுக்கக்கூடிய நிலையை உங்க கண்ணார நீங்க பார்க்கலாம். ஸோ தெய்வ வழிபாடுல மிக பெண்ணிய வழிபாடு, அதுவும் சைலபுத்திரி வழிபாடு. அதற்கு தானமாக ஒரு தாலி கேட்டு வரவங்களுக்கு நம்ம கையில இருக்கிறது கொடுத்து ஒரு தாலி எடுத்துக்க சொல்லலாம், அல்லது ஒரு வளையல் வாங்கி கொடுக்கலாம், அல்லது குங்குமம் வாங்கி கொடுக்கலாம். மங்களத்திற்குரிய பொருளை நீங்கள் தானமாக வழங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்விலும் மங்களத்தையே பெறும். அடுத்தது நம்ம கன்னியா ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னியா ராசிக்கு எந்த வழிபாடு முறை சிறந்ததுன்னா நரசிம்மருடைய வழிபாடு முறை என்பது ஒரு ஆகச்சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமைய போகுது. ஸோ நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்யணும்னா 9 விதமான தாமரை பூக்களை வைத்து அவரை வழிபாடு செய்யணும். அதே சமயம் அவருக்கு ஏதாவது ஒரு பால் அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகத்துல நீங்கள் காசு கொடுத்தோ அல்லது கலந்துகிட்டோ நீங்க உங்களுடைய துயரங்களை அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை நீங்க பயன்படுத்தி செய்தீங்கன்னா உக்ரவீரியம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விஷ்ணுபத்திரம் மிருத்யோ மிருத்தி நமாமியம்னு சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை நீங்க 108 முறை வீட்டில இருந்தே ஜெபித்தீங்கன்னா கூட உங்களுடைய வாழ்வியல்ல எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி உங்க விக்னங்கள் எல்லாம் திருந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து துளாராசிக்காரவாளுக்கு பார்த்தீங்கன்னா, துளாராசிக்காரவாளுக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய முருக வழிபாடு சிறந்தது. அதுவும் முருக வழிபாடு பார்த்தீங்கன்னா மலையுள்ள ஆலயத்துல முருக வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எண்ணற்ற மாற்றங்களை உணர்றதை உங்களால உணர முடியும். குறிப்பா பார்த்தீங்கன்னா தேனும் திணை மாவும் முருகனுக்கு நீங்க வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு சிறந்த ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம், அதே சமயம் உடல் ரீதியான பிணிகளிலிருந்து முற்றிலும் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்கு இந்த ஆணி ஆடி மாசம் உங்களுக்கு இருக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த வழிபாடு சிறந்த வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமான ஒரு வழிபாடு அவங்களுக்கு செய்யணும். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவியா இருக்கட்டும் அல்லது பெரிய ஐயா இருக்கட்டும், ஒரு உக்ர தெய்வ வழிபாடு என்பது இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்றதா இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா மூவர்ணங்களிலான மலர்களை நம்ம வைத்து வழிபாடு செய்யணும். அதாவது தாமரை மலர், இது பார்த்தீங்கன்னா அள்ளி மலர்னு சொல்லுவாங்க, அந்த அள்ளி மலர் வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு முல்லைப்பூன்னு சொல்றோம்ல, மல்லிப்பூ வச்சு வழிபாடு செய்யணும். அப்போ 3 பூக்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அந்த உக்ர தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை உங்களால பெற முடியும். அப்ப அந்த உக்ர தெய்வ வழிபாடு என்பது நம்ம வீட்டில இருந்து செய்தாலும் சரி, ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, ஆண்கள் வந்து மேலாடை இல்லாம தான் செய்யணும். உக்ர தெய்வ வழிபாடு என்பது சட்டை போட்டுக்கிட்டு செய்யக்கூடாது. நீங்க ஆடை இல்லாம மேலாடை இல்லாம என்ன தெய்வத்து வணங்குறீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த தெய்வம் பெற்று தரும். அது ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் உக்ர தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றதா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா நமக்கு இந்த தனுசு ராசிக்காரவால் என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்யலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் குறுகி போனீங்கன்னா நமக்கு சுருதெய்வ வழிபாட்டிற்கு மேலோக இருக்கக்கூடிய வாழ்வியல் சித்தர்களை நம்ம வழிபாடு செய்யலாம். வள்ளல்வருமான வழிபாடு செய்யலாம். அல்லது ஞான மார்க்கத்திலிருந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சொற்பொழிவுகளை ஒரு குவாட்ஸை நமக்கு சொல்லிட்டு போனவங்களை வழிபாடு செய்யலாம். சாய்பாபா வழிபாடு செய்யலாம். நம்ம வள்ளல்வருமான வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகளை வழிபாடு செய்யலாம். அந்த மாதிரி வாழ்ந்து ரமண மகரிஷி வழிபாடு செய்யலாம். வாழ்ந்து முக்தி அடைந்தவர்களை நம்ம வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருமூலர் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா திருமூலர் வழிபாடு தான் தனுசு ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரவாளுக்கு எந்த வழிபாடு என்பது மிகச்சிறப்பா பாத்தீங்கன்னா மேல்மலையூர் அங்காளம்மனுடைய வழிபாடு குறிப்பா செய்யணும். அங்காளம்மனுடைய போட்டோ வாங்கி வச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் வேப்பலை வைத்து அவர்களுக்கு வேண்டிய கருவாடு இந்த மாதிரியான உணவுகள் படிக்கணும். அப்ப கருவாடு இந்த மாதிரி, ஏன்னா அது வந்து ஒரு சிறு தெய்வத்திற்கும் பெருந்தெய்வத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய தெய்வம், ஏழைகளினுடைய தெய்வம். அப்ப கூழு இந்த மாதிரி கருவாடு அந்த மாதிரியான உணவுகளை வைத்து மகராசிக்காரவாள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல
விசேஷமான ஒரு அனுகூலமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க வெஜிடேரியன் மட்டும்தான் வைத்து படைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதற்கான ஒரு நிலையும் இருக்குது. நம்ம புஷ்பங்கள் சாத்தி ஒரு சக்கரை பொங்கலிட்டு ஆத்தால படைக்கலாம். ஒரு கம்மியான காசுல வாங்கி என்ன நம்ம செய்ய முடியுமோ அதை தான் ஆத்தா ஏத்துப்பாங்க. அவங்களுக்கு ஆடம்பரம் என்பது தேவையற்றது. ஸோ மகராசிக்காரவாள் அங்காளம்மனை வழிபாடு செய்யணும். கும்பராசிக்காரவா யாரை வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வர பெருமான வழிபாடு செய்யணும். அப்ப நந்தியினுடைய பெருமான் தன்னை நாள்தோறும் வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் அந்த வாசகம் வரும். அந்த வழிபாடு முறை என்பது உங்களுக்கு ஆக சிறந்ததா இருக்கும். ஸோ அந்த வழிபாடை நீங்க சிறமேற்கொண்டு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எண்ணற்ற மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா சந்தன அபிஷேகம், சந்தன காப்பு அவங்க கோயில்ல சாத்துவாங்க. அதற்கு நம்ம காசாகவோ அல்லது சந்தன காப்பு நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ஒரு சின்ன நந்திக்கு சாத்தி கூட நம்ம அழகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மாற்றம் கிடைக்கும். அடுத்தது மீனராசிக்காரவாளுக்கு யாரை வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவாளுக்கு மிக முக்கியமா பார்க்கும்பொழுது நவதுர்க்கை வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமான விசேஷமான காலம். செவ்வாயில ராகு கால வேலையில 3-4:30 மணிக்கு எலுமிச்சையை திருப்பி நம்ம விளக்கு போடலாம். மீனராசிக்காரவாளுக்கு எலுமிச்சையை திருப்பி ஒரு விளக்கு போட்டீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் தரக்கூடிய விழா தான் அந்த துர்கா இருப்பாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கு இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும்னு ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா இன்னைக்கு பௌர்ணமி. இன்னிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.